சாம்சங் S24 அல்ட்ரா ரீசெண்டா பாத்தீங்கன்னா சாம்சங்ல லான்ச் பண்ண ஒரு செம்மையான ஸ்மார்ட் போன் எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்டா இந்த மாடலோட டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே பார்ட் பத்தி பார்ப்போம். டிஸ்ப்ளே சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.8 இன்ச்சஸ் குவாட் HD பிளஸ் ரிசல்யூஷன்ல டைனமிக் அமோல்டு 2x டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே கிளாரிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்பிள் தூக்கி சாப்பிடுறது. டைனமிக் அமோல்டு 2x கொடுத்துறதுனால உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் 2600 நெட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்டோர்ல என்ன டிஸ்ப்ளே கிளாரிட்டி கிடைக்குதோ அதே டிஸ்ப்ளே கிளாரிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டோர்லயும் சன்லைட்லயும் நல்ல பிரைட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். 128 அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்ற கான்டென்ட்க்கு ஏத்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 1 to 128 சேஞ்ச் ஆயிக்கும். ப்ரொடக்ஷனுக்காக டைட்டானியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க. மொபைலே பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் லுக் அண்ட் ஃபீல்ல இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்காக இண்டஸ்ட்ரியலே டஃபஸ்டான கொரில்லா கிளாஸ் ஆர்மோர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா 4x வரைக்கும் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிருக்காங்க. உங்க மொபைல பாக்கெட்ல வைக்கிறப்ப காயின் கீஸ்லாம் இருந்துச்சுன்னா மொபைல் எந்த ஒரு ஸ்கிராட்சுமே ஆகாது. IP68 வாட்டர் ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. அப் டு 30 மினிட்ஸ் வரைக்கும் அண்டர் வாட்டர்ல 1.5 மீட்டர் டெப்த்ல இந்த மொபைலை உங்களால யூஸ் பண்ண முடியும். வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 232 கிராம் 8.6 mm திக்னஸும் கொடுத்திருக்காங்க. ஹோல்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மொபைல் ரொம்ப ஈஸியாவே இருக்கு. ஒரு வெயிட்லெஸ்ஸாவும் ஃபீல் ஆகுது. மொபைலோட சைடுல பாத்தீங்கன்னா பவர் பட்டனும் வால்யூம் பட்டனும் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல பாத்தீங்கன்னா சிம் கார்டு ட்ரே, சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர், S Pen கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா Galaxy AI ஃபீச்சர் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா லைவ் டிரான்ஸ்லேட். உங்ககிட்ட ஆப்போசிட்ல உள்ளவங்க அதர் லாங்குவேஜ்ல பேசுறப்ப உங்களோட ஓன் லாங்குவேஜ்ல இன்ஸ்டன்ட்டா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 30 லாங்குவேஜ் தான் கொடுத்திருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ்லாம் ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஏஐ ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஃபைண்ட் இட். உங்க ஃப்ரெண்ட் ஒரு ஷூவோ பேக்கோ வச்சிருந்தானா அதை போட்டோ கேப்சர் பண்ணி ஜஸ்ட் சர்க்கிள் பண்ணீங்கன்னா அதோட பிரைஸ் என்ன வெப்சைட்ல கிடைக்குது எல்லா டீடைலுமே உங்களுக்கு ஷோ ஆகும். கேமரா பார்ட் பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் எரேசர், போட்டோ ரிமாஸ்டர் இந்த மாதிரி நிறைய ஏஐ ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ஆப்ஜெக்ட் எரேசர் பொறுத்த வரைக்கும் நீங்க போட்டோஸ் கேப்சர் பண்றப்ப அந்த போட்டோல தேவையில்லாத ஆப்ஜெக்ட்லாம் இருந்துச்சுன்னா உங்களாட்டி எரேஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். போட்டோ ரீமாஸ்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஓல்டு போட்டோவை ரீமாஸ்டர் பண்ணி ஒரு குவாலிட்டியான போட்டோ தான் சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்டா கேமரா பார்ட் பத்தி பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு குவாட் கேமரா செட்டப்ல வருது. மெயின் கேமரா பாத்தீங்கன்னா ஒரு 200 மெகாபிக்சல் யூஸ் பண்ணிருக்காங்க. ப்ரீவியஸ் ஜெனரேஷன் கம்பேர் பண்றப்ப பிக்சலோட சைஸ் லார்ஜா இருக்கிறதுனால போட்டோட கிளாரிட்டியும் பாத்தீங்கன்னா பெட்டராவே இருக்கும். 200 மெகாபிக்சல்ல எடுத்த போட்டோஸோட சாம்பிள்ஸ் கொடுத்திருக்கோம். போட்டோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்டா ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இது யூஸ் பண்ணி உங்களாட்டி வைட் ஆங்கிள் போட்டோஸ் எடுக்க முடியும். நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் அண்ட் 10 மெகாபிக்சல் ரெண்டு டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. 50 மெகாபிக்சல் யூஸ் பண்றப்ப உங்களாட்டி 5x அண்ட் 10x க்கு ஜூம் பண்ணி க்ளோஸ் அப்ல கிளியரான போட்டோஸ் எடுக்க முடியும். தென் 10 மெகாபிக்சல்ல பாத்தீங்கன்னா 3x வரைக்கும் ஜூம் பண்ணி உங்களாட்டி க்ளோஸ் அப்ல கிளியரான போட்டோஸ் எடுக்க முடியும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு 12 மெகாபிக்சல்ல வருது. இதுல எடுக்கிற போட்டோஸும் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. ஃப்ரண்ட் கேமரால பாத்தீங்கன்னா 4K ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பட் ரியர் கேமரால பாத்தீங்கன்னா உங்களாட்டி 8K வரைக்கும் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட்ல இருக்க ஆப்ஜெக்ட் எல்லாம் பிளர் பண்ணிட்டு உங்களாட்டி ஒரு சினிமாட்டிக்கான வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். பேட்டரி பார்ட் பொறுத்த வரைக்கும் 5000 mAh அப் டு 45 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ப்ரீவியஸ் ஜெனரேஷன் கம்பேர் பண்றப்ப பேட்டரியோட கெபாசிட்டி 15% வரைக்கும் பெட்டராவே இருக்குன்னு சாம்சங் சைட்ல இருந்து சொல்றாங்க. ஆண்ட்ராய்ட் 14ல வருது. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ்க்கு OS அப்கிரேட் அண்ட் 7 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்ட் 21 வரைக்கும் உங்களாட்டி OS அப்கிரேட் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ்க்காக பாத்தீங்கன்னா கரண்ட் ஜெனரேஷன்ல ஒரு ஹை எண்ட் ப்ராசஸரான ஸ்னாப்டிராகன் Gen 3 கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு லாக் ஃப்ரீயான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் ப்ரீவியஸ் ஜெனரேஷன் கம்பேர் பண்றப்ப 92% வரைக்கும் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா உங்களாட்டி ஹெவி கேமிங்ல தாறுமாறா ப்ளே பண்ண முடியும். கலர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா டைட்டானியம் கிரே, பிளாக், வயலட் 3 கலர்ஸ் கொடுக்குறாங்க. ஃபைனலா இந்த மாடலோட பிரைசிங் அண்ட் ஆஃபர்ஸ் பத்தி பார்ப்போம். இந்தியன் மார்க்கெட்ல S24 அல்ட்ரா 512GB பாத்தீங்கன்னா 1,40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த மாடலை ப்ரீ புக் பண்ணீங்கன்னா ஒரு 10,000 ரூபீஸ் கிட்ட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 1,30,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த மொபைல் கிடைக்கும்.